வெல்கம் டு சங்கமித்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தோட 25 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் கேள்வி, அண்மையில் 2024 ஆண்டுக்கான சர்வதேச கலாச்சார விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அண்மையில் 2024 ஆண்டுக்கான சர்வதேச கலாச்சார விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா சரண்டா அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டுக்கான உத்கல நாளுடன் தொடர்புடைய மாநிலம் எது? 2024 ஆண்டுக்கான உத்கல நாளுடன் தொடர்புடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. அடுத்த கேள்வி, ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டி 2024 ஆண்டின் பிரம்மாண்ட தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அதாவது ஐசிசி கிரிக்கெட் போட்டி ஆண்களுக்கு நடந்துச்சுல T20 போட்டி 2024, அதோட பிராண்ட் அம்பாஸ்டர் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்டு தான் நியமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகள் 2023 எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? இந்திய இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகள் 2023 எத்தனை சதவீதம் அதிகரித்து உள்ளது? எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 89% அதிகரித்து உள்ளது. அடுத்த கேள்வி, 18 வயது வாக்காளர்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது? 18 வயது வாக்காளர்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். இந்த 18 வயது வாக்காளர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கிச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஏப்ரல் 19 எலெக்ஷன் நடந்துச்சுல, அப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம், அதாவது 18 வயசு முடிஞ்சவங்க ஓட்டு போடுவாங்களா, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு வாசகம் நிரம்பிய பிரச்சாரத்தை அது தொடங்கிச்சு. அடுத்த கேள்வி, இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி யார்? இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் திரிபாதி. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024 ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சலீம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முகமது சலீம். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர்? தமிழகத்தில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.23 கோடி. 6.23 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அடுத்த கேள்வி, NICES அமைப்பை செயல்படுத்திய அமைப்பு எது? அதாவது NICES அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ தான் அதை உருவாக்கியிருக்கு. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டின் உலக சுகாதார நாளுக்கான கருப்பொருள் என்ன? அதாவது கருப்பொருள் இங்கே விட்டுச்சு. உலக சுகாதார நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஹெல்த் மை ரைட். உலக சுகாதார தினம் எப்போ கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினம் கொண்டாடுறாங்க. அதோட இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னா மை ஹெல்த் மை ரைட். அடுத்த கேள்வி, லதா தினநாத் மங்கேஷ்கர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? லதா தினநாத் மங்கேஷ்கர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு தான் அந்த விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் நுகர்வோரின் விலை குறியீட்டு பணவீக்கத்தின் சதவீதம் என்னவாக இருக்கும்? ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் நுகர்வோரின் விலை குறியீட்டு பணவீக்கத்தின் சதவீதம் என்னவாக இருக்கும்? பணவீக்கத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4.5%. அடுத்த கேள்வி, இசைக்கருவிகளில் அதன் கைவினைத்திறனுக்காக சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது? இசைக்கருவிகளில் அதன் கைவினைத்திறனுக்காக சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மிராஜ் நகரம் தான் இசைக்கருவியில் அதோட கைவினைத்திறனுக்காக புவிசார் குறியீடு பெற்றிருக்கு.
அடுத்த கேள்வி, சர்வதேச வணிக நோக்கம் சாரா வானொலி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச வணிக நோக்கம் சாரா வானொலி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 தான் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, மத்திய அரசானது தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க புதிதாக தொடங்கிய இணையதளத்தின் பெயர் என்ன? மத்திய அரசானது தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க புதிதாக தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி சுரக்ஷா. சிபிடி சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்கு. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டு நடைபெற்ற ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? 2024 ஆண்டு நடைபெற்ற ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டிகளின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். 2024 ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் பிராண்ட் அம்பாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட். இது வந்து தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். அந்த கொஸ்டினை ரிப்பீட் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியின் பிராண்ட் தூதர் வந்து உசேன் போல்ட். இங்கே வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து உசேன் போல்ட். இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூதராக நியமிக்கப்பட்டவர், அது வந்து பிராண்டு. இது வந்து வெறும் தூதர். இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா யுவராஜ் சிங். அடுத்த கேள்வி, கடலோர காவல் படையின் பாதுகாப்பு பயிற்சியான சாகர் கவாஷ் எந்த இடத்தில் நடைபெற்றது? கடலோர காவல் படையின் பாதுகாப்பு பயிற்சியான சாகர் கவாஷ் எந்த இடத்தில் நடைபெற்றது? சாகர் கவாஷ் பாதுகாப்பு பயிற்சி வந்து லட்சத்தீவில் வந்து நடைபெற்றிருக்கு. எங்கே நடைபெற்றுச்சுன்னா லட்சத்தீவு. அடுத்த கேள்வி, லட்சத்தீவுகளில் கிளையை தொடங்கிய முதல் தனியார் வங்கி எது? லட்சத்தீவுகளில் கிளையை தொடங்கிய முதல் தனியார் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் பேங்க் வந்து லட்சத்தீவில் தன்னோட பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 16வது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 16வது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றுனா UAE அபுதாபியில் தான் நடைபெற்றுச்சு. எப்போ நடைபெற்றுச்சுன்னா ஏப்ரல் 16 இந்த வருஷம். 16வது உச்சி மாநாடு ஏப்ரல் 16 UAEயில் அபுதாபியில் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்த கேள்வி, அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார்? அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைமா கதூன். அடுத்த கேள்வி, அழிந்து வரும் உயிரினமான தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்க நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் எந்த வருடம் தொடங்கினார்? அதாவது தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. அது வந்து இப்போ சமீப காலமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. அதனால நீலகிரி வரையாடு அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் வந்து தொடங்கியிருக்காது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2022. அழிந்து வரும் உயிரினமான தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்க நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் எந்த வருடம் தொடங்கி வைத்தார்னு பார்த்தீங்கன்னா 2022. 2022 தொடங்கியிருக்காரு. ஆனால் இது வந்து எப்போ செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 to மே 1 வரைக்கும் நீலகிரி வரையாடை பற்றி கணக்கெடுக்க வந்து முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதாவது நீலகிரி வரையாடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வந்து கணக்கு வந்து ஏப்ரல் 29 மே 1 வரைக்கும் 3 நாட்கள் வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எவ்வளவு சதவீதம் அதிகரித்து உள்ளது? இந்தியாவில் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எவ்வளவு சதவீதம் அதிகரித்து உள்ளது? எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 17%. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? இந்தியாவில் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றின மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். டோட்டலாக வந்து 78 பொருட்களுக்கு வந்து இது வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அடுத்த இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 58 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, புவி நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மிகப்பெரிய தட்பவெப்ப நிலையை அறியும் கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டது? புவிநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மிகப்பெரிய தட்பவெப்ப நிலையை அறியும் கடிகாரம் எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி,
இந்த ஆண்டுக்கான சிறந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கான விருது பெற்ற அமைப்பு எது? பொதுத்துறை நிறுவனம். அதாவது இந்த ஆண்டுக்கான சிறந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கான விருது பெற்ற அமைப்பு வந்து HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இதை வந்து வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த விருதை வந்து வழங்கியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மந்தோட 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.